கொடி வகைகள் வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. மணி பிளான்ட் என்பது கொடி என்பது வீட்டு மேல ஏறக்கூடாது. நெல்லி மரம் மட்டும் நம்ம வீட்டோடைய காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. நம்ம வீட்டுல கொடி வைக்கிறோம் அப்படின்னா கொடி சுத்தி குழந்தை பிறக்குன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை அது செய்யுதுன்னு அர்த்தம். உயரமான மரங்கள் வந்து தென்மேற்கு மூலையிலும் மேற்கு நடுப்பகுதியிலும் தெற்கு நடுப்பகுதியிலும் வளர்த்துக் கொள்வது சால சிறந்தது. கோடீஸ்வர வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து என்பது மன நிம்மதிக்காகத்தான் வாஸ்துவே தவிர வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சார், இப்போ வந்து வீடுகள்ல இந்த மணி பிளான்ட் வளர்க்குறாங்க, அப்புறம் இந்த கொடி வகைகள் வளர்க்குறாங்க, வெத்தலை கொடி, அந்த மாதிரி கொடி வகைகள் வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. இதனால வந்து கணவன் மனைவிக்கோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட யாருக்கோ அந்த வீட்டுல இருக்கிற கூடியவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்களே. இதெல்லாம் உண்மைதானா? பொதுவா வீட்டுல வந்து மரங்கள் வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம். இப்போ மணி பிளான்ட் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி பிளான்ட்டை வந்து ஓரமா வளர்த்துங்க. மணி பிளான்ட் வச்சாதான் மணி வரும்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடைக்காது. ஜி பூம்பா பண்ணாலாம் நம்ம வேலை ஆகாதுமா, சரிங்களா? நம்ம வந்து உழைச்சாதான் துட்டு, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. மணி பிளான்ட் என்பது கொடி என்பது வீட்டு மேல ஏறக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. நித்திய மல்லி கொடி சுத்தம் வீட்டு மேல ஏறக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் வீட்டுல வரக்கூடாதுமா. இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டுல எந்த இடத்துல நம்ம செடி கொடிகள் வளர்க்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நெல்லி மரம் மட்டும் நம்ம வீட்டோடைய காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாதுமா. வேற எந்த மரமாகவும் நீங்க வளர்த்துக்குங்க, வீடு மேல படரக்கூடாது. அப்போ தென்கிழக்கு மூலையிலும் வடகிழக்கு மூலையிலும் நமக்கு வந்து தேவையில்லாத செடிகள் மரங்கள் வரக்கூடாது. தென்மேற்கு மூலைகள், அதுக்கப்புறம் மேற்கு நடுப்பகுதி, தெற்கு நடுப்பகுதியில நீங்க சொல்ற பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துக்கங்க. அது உயரமாக இருந்தால் நல்லது, சால சிறந்தது. வேற எந்த இடத்துலயும் நமக்கு வரக்கூடாதுமா. அப்படி வந்தா தவறு. இப்ப கொடினாலே சார் நம்மளுக்கு மேல ஏற்றமா இருந்தாதான் அது வளர்றதற்கு தோதா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதனாலதான் எல்லா வீட்லயும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கயிறு கட்டி வந்து அந்த ஜன்னல் இல்ல அந்த சைட்ல வந்து இந்த மாதிரி விடுவாங்க. அப்புறம் எப்படிதான் வளர்க்கறது அந்த கொடி செடிகளை? என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல என்னுடைய ரிசர்ச்ல கொடி வந்து படரக்கூடாதுமா, வீட்டுக்கு மேல படரக்கூடாது. நீங்க வேற எங்கன்னா தோட்டத்துல வச்சுக்கோங்க. இப்போ தேவையில்லாம ஒரு வீட்டுல கொடி சுத்தி குழந்தை பிறக்குன்னா அதுக்கு உண்டான உதாரணம். அது நம்ம வீட்டுல கொடி வைக்கிறோம் அப்படின்னா கொடி சுத்தி குழந்தை பிறக்குன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை அது செய்யுதுன்னு அர்த்தம்மா, சரிங்களா? அப்போ கொடி வந்து நம்ம வீட்டுல படர விடக்கூடாது. அது வந்து பணத்தடை அப்படின்றத நான் பாக்குறேம்மா, என் ரிசர்ச்சா நான் பாக்குறேன். வீட்டுக்கு மேல கொடி படர விடுறது பணத்தடை, திருமணம் ஆகாது, இது போன்ற விஷயங்கள் அந்த வீட்டுல இருக்குமா. யாரு வீட்டுலலாம் வந்து கொடி படர்ந்துருக்கோ அவங்க வீட்டுல ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். யூ மார்க் மை வேர்ட்ஸ், நிச்சயமா இருக்குமா. அப்போ கொடிகள் செடிகள் வந்து வளர்க்கலாமா அப்படின்னா உங்க தோட்டத்துல வளர்த்துக்குங்க. தேவையில்லாத செடிகள் அப்படின்னா நம்ம வீட்டுல மணி பிளான்ட் தேவையில்லை, அதுக்கப்புறம் கொடிகள் வந்து தேவையில்லை, வெத்தலை கொடி தேவையில்லைம்மா, அது நீங்க உங்க தோட்டத்துல வளர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான், நெல்லி மரம் வந்து வீட்டுல வேணாம், உங்க தோட்டத்துல வளர்த்துக்கலாம். ஒரு உயரமான மரங்கள் வந்து தென்மேற்கு மூலையிலும் மேற்கு நடுப்பகுதியிலும் தெற்கு நடுப்பகுதியிலும் வளர்த்துக் கொள்வது சால சிறந்தது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க நெல்லிக்காய் நெல்லி செடி வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க, வெத்தலை கொடி வைக்க கூடாது, மணி பிளான்ட்டுமே வைக்க கூடாது. ஆனா நிறைய பெரிய பெரிய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மணி பிளான்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த மணி பிளான்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா பெரிய இலையா இருக்கும். நான் நிறைய வீட்டுல வந்து நான் பாத்திருக்கேன், அந்த வீட்டுல வந்து பெரிய இலையா இருக்கும். சோ இதனாலதான் இவங்க வந்து இவ்வளவு பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து பொய்யா? நிச்சயமா பொய் தான். அது நான் ஒன்னும் மறைச்செல்லாம் பேசல. மணி பிளான்ட் வச்சா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னா அப்ப எத்தனையோ ஏழைகள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ரோட்ல. அவன் வீட்டுல மணி பிளான்ட் வைக்க வேண்டியது தானே? அவன் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடலாமே, அண்ணா நகர்ல ஒரு வீடு வாங்கலாமே. இல்ல இப்ப நம்ம உட்காந்துட்டு செனட் ஆஃப் ரோட்ல பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கத்து தெருவுல தான் சிஎம் வீடு, அது பக்கத்து தெருவுல வீடு வாங்கிடலாமே.
மணி பிளான்ட்டுக்கும் கோடீஸ்வர வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து என்பது மன நிம்மதிக்காகத்தான் வாஸ்துவே தவிர வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுமா. டாஸ்மார்க்ல பணம் கொட்டுது, டாஸ்மார்க் ஒரு பில்டிங் இருக்கு, அவன் வாஸ்து பார்த்து கட்டுறானா? கிடையாது. பணம் கொட்டுது இல்ல, பணத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் கிடையாதுமா. பணத்தை நோக்கி நம்ம பிரயாணப்படணும் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல கொடுக்கிற ஹேபிட் இருக்கணும், வன்மம் இருக்கக்கூடாது, கிரட்ஜ் இருக்கக்கூடாது, பணக்கார தன்மை இருக்கணும். யாரெல்லாம் பேரம் பேசுறாங்களோ, யாரெல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு செலவு பண்றாங்களோ அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய, நீங்க சொன்னீங்க இல்லையா பணக்காரர்களா இருக்காங்கன்னு, அவங்கள மாதிரி ஆக மாட்டாங்கம்மா. பணக்காரர்களா ஆகணும் அப்படின்னா பேரம் பேசக்கூடாதுமா, வன்மம் இருக்கக்கூடாது, கிரட்ஜ் இருக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, தேவையில்லாத அன்னெசரி திங்ஸ், ஊரு கதை பேசுறது. அவன் என்ன பண்றான், அந்த 10 மணி பஸ் போயிடுச்சா, அந்த வீட்டில் யாரோ நுழைஞ்சு பேசிட்டு இருக்காங்களே, இது மாதிரியான விஷயங்கள் யார் யார் பண்றாங்களோ அவங்க பணத்தை ஈர்க்க மாட்டார்கள். அப்போ மணி பிளான்ட் வச்சா எப்படி பணக்காரன் ஆயிட முடியும்? நிச்சயமா ஆக முடியாது. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுமா, உழைச்சாதான் துட்டு. தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது. நீங்க பணத்தை நோக்கி பிரயாணப்பட்டீங்கன்னா பணம் உங்களை நோக்கி பிரயாணப்படும். வாஸ்துல நீங்க கேட்கலாம், சார் ஜாதகம் பார்க்கல, வாஸ்து பார்க்கல, ஆனா வந்து அவன் செல்வ செழிப்பா இருக்கானா சார், அதுதான் உங்களுடைய கொஸ்டின். அப்போ வாஸ்துல ரெண்டே விஷயம் தான்மா, இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாத வெற்றி. நான் சொல்றது வந்து இழப்பில்லாத வெற்றி. சில பேர் வந்து தப்பும் தவறும் பண்ணுவான், மிகப்பெரிய பீர் கம்பெனி வச்சிருப்பான், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இழப்புடன் கூடிய வெற்றி அது. அவங்க வீட்டில் வாழா வெட்டிங்க இருப்பாங்க, உமனைசர் இருப்பாங்க, ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுத்துற ஊதாரிகள் இருப்பாங்க. இது மாதிரி ஆட்கள் தான், அது வந்து இழப்புடன் கூடிய வெற்றின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. இப்போ வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிற்காக வந்து நிறைய செடிகள் வைக்கிறாங்க. அதாவது சூரிய ஒளி படாம வளரக்கூடிய செடிகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வைக்கிறாங்களே, அந்த மாதிரி வைக்கிறது நல்லதுதானா ஒரு வீட்டிற்கு? வச்சுங்கம்மா, தாராளமா வச்சுங்க, அதுல என்ன இருக்கு? நான் வீட்டுக்கு மேல படர வேணான்னு சொன்னேன், நீங்க வீட்டுக்குள்ள வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுல மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, மாடி தோட்டம் போடுவாங்கம்மா. அந்த மாடி தோட்டம் போடக்கூடாது. யார் வீட்டுலலாம் மாடி தோட்டம் போட்டு இருக்கிறார்களோ, மாடியில விவசாயம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. விவசாயம் என்பது பூமியில தான் பண்ணணும். அப்ப யார் வீட்டுலலாம் மாடி தோட்டம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுல வந்து ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பாக்குறேன். அவங்களுடைய ஹார்ட்ல ஸ்டண்ட் வந்துடும். யாரெல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் நான் இருக்கக்கூடாது சார், நல்லா இருக்கணும் சார் அப்படின்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க யாருன்னா மாடி தோட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா மாடி தோட்டத்தை எடுத்துருங்க. சில பேர் அறிவாளி மாதிரி, நான் சென்னையில மாடி தோட்டம் போட்டேன் சார், கத்திரிக்காய் முளையுது சார், பாவக்காய் வருது சார், உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் சார் அப்படிலாம் சொல்லுவாங்கம்மா. அவங்க வந்து மனசு வந்து கெட்டு போயிருக்கும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்து. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்.